अस्मद्देशिकमस्मदीयाचार्यान् गुरून् श्रीमल्लक्ष्मणयोगिपुङ्गो महापूर्णो मुनिः यामुनं रामं पद्मविलोचनं मुनिवरं नाथं शतद्वेषिणं सेनेशं श्रियमिन्दिरासगचरं नारायणं संशये वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செங்கல் தமிழ்கள் எழிந்துரைப்போன் வாழியே திருமலைமா திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே சந்தமழுதூப்புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. திருமங்கை உகக்கும்படியாக திருமங்கையினுடைய பெருமைகள்லாம் எம்பெருமானுக்கு ஒத்தது, அளவிட முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் எம்பெருமானோட கூட எல்லாத்தையும் உடன் இருந்து நடத்துகிறா, சகதர்மச்சாரிணி அப்படின்றதெல்லாம் எடுத்துரைக்கிறார். நம்போல்வாரும் அறிவிற்காக ஸ்ரீஸ்துதி, அதாவது குழந்தைகளுக்கு துல்லியமாக இருக்கிறவர்கள்லாம் ஸ்ரீஸ்துதி, அந்த ஸ்ரீஸ்துதி ஸ்தோத்திரத்து மூலமாகவே அந்த பிராட்டியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிற மாதிரி அருளி செய்திருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீஸ்துதியிலே 10வது ஸ்லோகம் அனுசந்திக்கணும். ஆபன்னார்த்தி பிரசமன விதோ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோः ஆசிக்யுஸ்த்வாம் பிரயசகச்சரீமைகமத்யோபபன்னாம் प्रादुर्भावैरपि समतनुः प्राध्वमन्वीयसे त्वं दूरोक्षिप्तैः इव मधुरता दुग्धराशेस्तरङ्गैः आपन्नार्तिप्रशमनविधौ बद्धदीक्षस्य विष्णोः आचुक्युस्त्वां प्रेयसगचरीम् ऐकमत्योपपन्नां प्रादुर्भावैः अपि समतनुः प्राध्वमन्वीयसे त्वं दूरोक्षिप्तैरिव मधुरता दुग्धराशेस्तरङ्गैः. ஸ்லோகாதிகள்லாம் எம்பெருமான போல பிராட்டிக்கு காரணத்துவம், உபாயத்துவம், உபேயத்துவம் எல்லாம் உண்டு அப்படின்றத சொல்லிண்டே வந்து, ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்திலேயே இந்த மாதிரி ஏதோ பிராட்டி மாத்திரம்தான் லோகைகேஸ்வரியாக இருக்கா அப்படின்னு, பெருமாள் மாத்திரம்தான் லோகைகேஸ்வரியாக இருக்கான், லோகைகேஸ்வரனாக இருக்கான் அப்படின்னும் அவா கொஞ்சம் கொஞ்சம் கலங்கி விழுந்து எழுந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணி இது பண்ணுறா. ஆனால் ஸ்ருதியிலே என்ன, ஸ்ருதியினுடைய ஆழ்கருத்து என்ன, உட்கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், தம்பதியாக இருக்கக்கூடிய நீங்கள் 2 பேரும், பத்தியும் பத்னியுமாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களுக்கு பரதேவதை அப்படின்னு சொல்லி, அதுதான் சித்தாந்தம். ஸ்ரீபாஷ்யக்காரர் அதாவது ஓரான் ஓர் வழியாக தொடர்ச்சியாக வருதோ இல்லை பெருமாள் தொடக்கமாக, அந்த பெருமாள் தொடக்கமாக வரக்கூடிய ஆச்சாரிய அவளுடைய இதெல்லாம் ஆச்சாரியால் அதுக்கு முன்னே இருந்தவா எல்லாம் தையந்தைஹி ஏககண்டைஹி தது அனுகுணம் அனு வியாச முக்கியோக்திபிஹி. முக்கியோக்திபிஹி அப்படின்னா முக்கியர்களுடைய யுக்தி அப்படின்னா ஆழ்வாராச்சாரிய ஸ்ரீசூக்திகள். இதெல்லாம் ஒருமிடரா ஸ்ரீமான் நாராயணோ நப்பதிஹி, ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்ம பதி அப்படின்னு சொல்கிறதுன்னு சொன்னார். அதை தான் பூர்வ ஸ்லோகத்தில் இது பண்ணார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த பெருமாள் வந்து ரட்சிக்கக்கூடியவர், பெருமாள் ஆபத்து வந்தவாளுக்கெல்லாம் ரட்சிக்கக்கூடியவர்.
அதாவது சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா ஸ்ருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபா அப்படின்னு சாய்க்கிறான். அதே மாதிரி பிரபத்தி பண்ணுறவாள்லையும் யாவதாஸ்தி ஸ்ததா வாஞ்சா வாஞ்சு தாவன் மோகஸ்ததா சுகம் யாவன்ன யாதி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம். ஒன்றை எல்லா பாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய ஒன்றை சரணடையாதவரையில் தான் அதுவரையில் தான் ஆர்த்தி கஷ்டம். இது இல்லையே அது இல்லையே, இது எழுந்துட்டுனே அது எழுந்துட்டுனே பெறணுமே, புதுசாக பெறணும், அது எழுந்துட்டு பெறணுன்றது ஆர்த்தி. ததா வாஞ்சா, எனக்கு பங்களா வேணும், அது வேணும், இது வேணும்னு புதுசாக பெறணும் அப்படின்ற வாஞ்சை. தாவன் மோகா, இந்த ஆத்மாவை அனுபவிக்கணும் அப்படின்ற மோகம் இருக்குதே. ஏன் அதை மோகம்னு சொல்லப்பட்டதுன்னா, ஆத்மாவனுடைய தன்மை இந்த பாபத்திலேருந்து விடுபடுறது மாத்திரம் இல்லை, பாபத்திலேருந்து விடுபட்டு சம்சாரத்திலேருந்து விடுபடுறது மாத்திரம் இல்லை, சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போகணும். சம்சாரத்திலேருந்து விடுபட்டுட்டா ஆத்மானுபவம் மாத்திரம் கூட கிடைக்கும். அதாவது ஆத்மா எப்பவும் சுத்தமானதுனால ஆத்மானுபவத்தில் எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஆத்மா எப்பவும் சுத்தம். அது வந்தேரியாக தான் இந்த பாப்பத்தினால இருக்குது. அதனால் ஞானம் மூடுறது, ஞானம் மூடுறதுனால நம்ம இப்படிலாம் அல்லாடுறோம், சம்சாரத்தில் பிரமிக்கிறோம். ஆனால் அந்த சம்சாரத்துலேருந்து அந்த பாப்பமெல்லாம் விடுபட்டு கொடுத்தோம்னா நேர மோட்சத்துக்கு போகணுன்றது இல்லை. அந்த மோட்சத்துக்கு போகணும்னு நாம் பிரார்த்திச்சா, சம்சாரத்துலேருந்து விடுபட்டாக்கா ஆத்மாவலோகனம், ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கிறது கைவல்யம் அப்படின்னு பேர், ஜிக்ஞாசு அப்படின்னு. அதனால் அது மோகம். மோகம்ன்றது என்னது? இல்லாத ஒன்று இருக்கிறதா நினைக்கிறது, அதுதான் நமக்கு சுகம் நினைக்கிறது. அது சுகமாக இருந்தால் கூட, சம்சார துக்கம் இல்லைன்னா கூட தானே சுகமாக இருக்கக்கூடிய, அது பிரயோஜனம் இல்லை. வைகுண்டத்தில் போய் பெருமாள் பாகவதாளோட கூட நித்திய முக்தாளோட கூட எல்லாரும் கூடியிருந்து குழாங்களாய் அடியருடன் கூடி நின்னாடுமினேன்னு பண்ணுறது தான் பரமானந்தம். இது அல்பானந்தம். அதே சம்சாரத்தில் இருக்கிற ஆனந்தமெல்லாம் விஷம் கலந்த ஆனந்தம், துக்கம் இஷ்டத்துவமான ஆனந்தம். இது துக்கம் இஷ்டத்துவமான ஆனந்தம் கிடையாது, கைவல்யம்ன்றது. சரி, யாவன் மோக ததா அசுகம். இந்த சம்சாரமெல்லாம் இருந்துட்டு அந்த பகவத் கைங்கரியம் கிடைக்காத சுகம், அந்த சுகம் கிடைக்காத அசுகமாக இருக்கிறதுலாம் சரணடையாத வரையில் தான் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் தான் அவள் ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி இவாள்லாம் 4 பேர் பஜனம் பண்ணி அந்தந்த பலனடைகிறான்னு சொல்கிறார். அதனால் எம்பெருமான் சர்வ பலப்பிரதன் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, எம்பெருமான் வியாசர் சூத்திரம் சொல்லச்சே பலமத உபபத்தேகே, எந்த பலனும் இங்கே தான் சொல்லியாச்சு, ஆர்த்தி அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்லியாச்சு. அதை தான் சூத்திரக்காரரும், அது கீதையில் சூத்திரக்காரரும் பலமத உபத்தேகே, எல்லா பலனும் பெருமாள். சரி, பெருமாளையே பஜனம் பண்ணுமா, பெருமாளையே சரணமடையுமான்னா அது கூட இல்லை. யாகதான ஹோமாதிபிகி உபாசனேன சாராதித்தா, யாகதான ஹோமங்கள்லாம் இருக்குதே, உபாசனன்றது பகவத் உபாசனமே. யாகதான ஹோமாதிகள்லாம் எம்பெருமானே குறிச்சி இல்லை, அந்தந்த இவனை குறிச்சி, தேவதைகளை குறிச்சி. ஆனால் அந்தந்த தேவதைகளுள்ள எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான். அந்த அந்தர்யாமித்வேன நாம் அவனை ஆராதிக்கணும். அதுக்கெல்லாம் எம்பெருமான் தான் பலன் தான். இப்படி எல்லா நிலைகள்லையும் பலன் தரக்கூடிய, ஏன் எதனால் அந்த மாதிரி யாகதான ஹோமங்களோ உபாசனங்களோ பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு தேவை இருக்கிறதுனால. தேவை எதனால் வருது? ஆபத்து. ஏதோ இந்த குறை இருக்குது, இந்த ஆபத்து வந்துடுது, அதனால் அந்த ஆபத்து போய் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிடைக்கலன்னா ஆபத்து. அது ஒரு பலன் நமக்கு ஓணுமானது கிடைக்கலன்னா அது ஆபத்து. அந்த பலன் இல்லைன்னா நம்மளால் இப்போ சுகமாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம்.
ஒருத்தனுக்கு இன்றைக்கி ஏதோ செலவு இருக்குது 1000 ரூபா ஓணும் அப்படின்னா அந்த 1000 ரூபா இல்லைன்னா இன்றைக்கி எப்படி இந்த இன்னைக்கு போதை ஓட்டுறது இது ரொம்ப அது அவனுக்கு ஒரு ஆபத்து. சரணடைகிறான். அதான் அவனுக்கு அந்த கஷ்டம் இருக்குது. ஆன மாதிரி கஷ்டத்தெல்லாம் பெருமாள் என்ன பண்ணுறான், போக்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் கொண்டிருக்கான். அதாவது இந்த கர்மாத்தியனா கர்மாராதனமாக பெருமாளை கர்மாத்தியனா நின்று பண்ணாலும் சரி, இல்லை பெருமாளையே நேர உபாசனமோ சரணமோ அடைஞ்சாலும் சரி. ஆபன்னார்த்தி பிரசமன விதோ, ஆபன்னார்த்தி அதாவது ஆபத்தை அடைந்தவாளுடைய ஆர்த்தி துன்பம் இருக்குது, அந்த துன்பத்தை பிரசமன விதோ, பிரசமன ஒழிக்கிற விதத்தில், ஒழிக்கிற காரியத்தில் பத்த தீக்ஷஸ்யா விரதம் கொண்டிருக்கான். பத்த தீக்ஷஸ்ய தீட்சையினால் கட்டுப்பட்டிருக்கான். அதாவது விரதம் கொண்டிருக்கான். விரதம்னா ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது. ஆபன்னார்த்தி யார் ஆபத்துன்னு சொல்லி அடையிறாளோ, அந்த துன்பத்தை இது பண்ணுறாளோ, எனக்கு துன்பம் வந்துடுச்சுன்னு அடையிறாளோ, அதான் அங்கே ராமன் சொல்லச்சே கூட சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதே யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னு சொன்னான். அதனால் அப்படி ஆபன்னார்த்தி பிரசமன விதோ பத்ததி ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொன்னான். அதனால் பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோஹோ, அந்த விஷ்ணோஹோ அந்த எம்பெருமானுக்கு ஆச்சுக்யுஸ்துவாம் பிரயசகச்சரீம் ஐகமத்யோபபன்னாம் துவாம் உன்னை ஐக்கமத்திய ஒற்றுமையோட உபபன்னா ஒற்றுமையோட கூடியவளா பிரயசகச்சரீம் பிரயமா சகச்சரீம் அப்படின்னா துணையாக, அதாவது அவன் என்ன ஆச்சரணம் பண்ணுறானோ அந்த ஆச்சரணத்துக்கு சககாரியா கூட இருந்து இவ்வளோ அந்த ஆச்சரணத்தை பண்ணுறான். சகச்சரியும் அதாவது இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவா, உன்னுடைய தர்மத்துக்கு உடனிருந்து நடத்துவளா இருக்கா, என்னுடைய பொண்ணு இருப்போ அப்படின்னு சொல்கிறாளுன்னு. அதனால் பிரிய சகச்சரியும் சில பேர் என்ன பண்ணுவான்னா பிரிய சகச்சரியும்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. அதாவது எஜமானன் இப்போ நாம் எல்லாரும் வேலைக்கு தான் போயின்னு இருக்கோம். நாம் என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு நாம் பாடுபடுறோம், எஜமானனோட பாடுபடுறோம். எஜமானன் ஒரு கம்பெனி உண்டு ஆக்கி அது இப்படி இப்படி காரியம் பண்ணி பலன் வரணும் அப்படின்னு அவன் காரியம் பண்ணுறான். அந்த காரியத்துக்கு நம்மலாம் கூட வச்சுட்டு இருக்கான். நாம் என்ன பண்ணுறோம், இவ்வளோ கொடுத்தேன்னா சம்பளம் பேசிக்கிறோம். அதுக்கப்புறம் சம்பளம் அந்த டயத்துக்கு மேலே போனால் ஓவர் டைம்னு சொல்கிறோம். அது கீழ் லெவலில். மேல் லெவலில் அப்படி இல்லை, அதுக்கு உண்டான பெர்க்யூசிட்ஸ் ஏதோ அவன் அனுபவிக்கிறான். இப்படி அதெல்லாம் பிரியம் இல்லை, எதையோ எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணுறது. எத்யப்பி பிரயமாக பண்ணால் கூட அதிலேயே சில பேர் கொடி பிடிக்கிறான். அப்போ என்னாச்சு, கூட இருந்து காரியம் பண்ணால் கூட இது அனுகுணமாக இல்லை. அதே கூட இருந்து காரியம் பண்ணால் கூட இந்த பலனை கருதி தான், பெர்க்யூசிட்ஸ் பெனிஃபிட்ஸை கருதி தான் அவன் என்ன பண்ணுறான். இவ அப்படி இல்லை, பிரியமாக சகச்சரியாக இருக்கா. பத்ததி ஐக்கமத்தியோபபன்னாம், அதாவது ஐக்கமத்தியம் மன ஒற்றுமையோட. இப்போ நான் மேலே இருக்கவன் ஒன்று சொன்னான்னா கீழே இருக்கேன் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் அவன் சொன்னதை மீறி பண்ணிவிடுவான். அந்த மாதிரி பல நாள் பண்ணச்சு அந்த ஷார்ட்கட் மெத்தடில் எதனா ஒரு ஆபத்து இருந்ததுன்னா அப்போ தான் அந்த மேலே இருக்கவனுக்கே தெரியும், ஏன்டா நான் இந்த ப்ரொசீஜரில் பண்ண சொன்னால் நீ ஏன் வேறு ப்ரொசீஜரில் பண்ண தப்பாக எடுத்தேன்னுவான். அதனால் அவர் சொன்னால் என்ன காரியம் இப்படி பண்ணால் கூட தான் சரியாக போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவன் சொன்ன இதை மீறது உண்டு. அதனால்தான் ஐக்கமத்திய உபபன்னாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு உபாதி பிரயுக்தமாக ஏற்பட்டதுனால நாம் இப்போ கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் உபாதி பிரயுக்தமாக இல்லை. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா அம்மா பிள்ளை பேரன் அப்படின்லாம் இருந்தால் இதெல்லாம் உபாதி பிரயுக்தமாக இருந்ததுனால
அப்படி மன ஒற்றுமை எப்பவும் பூர்ணமாக இருக்காது. அங்கே உபாதி இல்லாமல் நிருபாதிகமாக அவ ரெண்டு பேரும் உலகத்துக்கு தம்பதிகளாக இருந்து சேஷியாக இருக்கான்றதுனால ஐக்கமத்திய உபபன்னாம் மனமொற்றையோடு கூடின பிரிய சகச்சரி சகச்சரியாக இருக்கா, பிரியமான சகச்சரியாக இருக்கா, மன ஒற்றுமையோடையும் இருக்கா, பிரியமாகவும் இருக்கா. அப்படின்னு ஆச்சக்யு வேதங்கள்லாம் சொல்றது. எம்பெருமான் கஷ்டப்படுறவாளை காக்கிற விதத்தில் பிராட்டியும் பிரியமான சகச்சரியா மனமுத்துவையோட கூட இருக்கான்னு ஆச்சக்யு வேதங்கள்லாம் சொல்றது. அது எப்படி அப்படின்னா, இந்த பெருமாள் எப்படி இங்கே விஷ்ணோகோன்னு பதப்பிரயோகம் வருது எம்பெருமானுக்கு. ஏன்னா எம்பெருமான் எங்கேயும் வியாபிச்சிருக்கான்னு வியாபிச்சிருக்கிற எம்பெருமானை சொல்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல எம்பெருமானுக்கு சகச்சரியாக இருக்கான்னா இவளும் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, பெருமாள் எப்படி எல்லா இடத்துலையும் இது பண்ணுறான் விஷ்ணுன்னு சொல்லிருக்கேன்னா, ஜலே ரக்ஷத்து வாராஹ ஸ்தலே ரக்ஷத்து வாமனஹ அடவ்யான் நரசிம்மஸ்ச சர்வத பாது கேசவா. ஜலத்தில் வராக நாயனார் காப்பாற்றுறார், ஸ்தலத்தில் பூமியில் அதான் வாமனன் காப்பாற்றுறான், காட்டில் நரசிம்மன் காப்பாற்றுறான், சர்வதா எல்லா இடத்துலையும் கேசவனாக இருந்து பெருமாள் காப்பாற்றுறான். இந்தந்த ரூபத்தில் பெருமாள் காப்பாற்றுறான்னு சொல்லியிருக்கு. ஜலத்தில் வராகனும், ஸ்தலத்தில் வாமனனும், காட்டில் நுசும்மனும், எல்லா இடத்துலையும் கேசவனும் காப்பாற்றுறான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரூபங்களில் பெருமாள் எடுத்துட்டு இது பண்ணுறான். ஆழ்வார் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, என்னை காப்பாற்றுறதுக்காக நீ எந்தெந்த யோனியிலையோ பிறந்து காப்பாத்துற அப்படின்னு. அதனால் திடீர்னு ஒருத்தன் எதிர வருவான். அவன் ரொம்ப சாமானியன் நம்ம கண்ணுக்கு, ஆனால் அவன் நம்முடைய ஆபத்துக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போவான். அது என்ன, அந்த சமயத்தில் அந்த ரூபத்தில் பெருமாள் வரான். இப்படிலாம் வரச்சே இப்போ பெருமாள் என்னது ஜலே ரக்ஷத்து வாரா ஸ்தலே ரக்ஷத்து வாமனா அப்படின்லாம் காப்பாற்றுறான்னு சொன்னோமே, அந்த இடத்துல வாமன அவதாரத்தில் பெருமாள் என்ன பண்ணுறா, கிருஷ்ணாஜினேன சம்ருண்ணன்னு வதும் வக்ஷஸ்தலாலயாம். வாமனாவதாரத்தில் கூட திருமாருள பிராட்டி இருந்துகிட்டே இருக்கா. அந்த பிராட்டியை வதும் வக்ஷஸ்தலாலயாம் சம்ருண்ணன்னு கிருஷ்ணாஜினேனா, கிருஷ்ணாஜினத்தினால மறைச்சிக்கிறான். ஏன்னா இவன் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்றதுனால பத்தினி இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைச்சிக்கிறான். அதனால் எல்லா அவஸ்தையிலையும் பிராட்டி உடன் இருக்கிறார். அந்த விஷ்ணு அப்படின்னு எங்கேயும் வியாபிச்சிருக்கானோ இல்லை, எல்லா ஜீவராசிகளுள்ளேயும் வியாபிச்சிருக்கானோ பெருமாள். ஆனால் இவளும் எல்லா ஜீவராசிகளுள்ளேயும் இருக்கா. அந்த எதிர்பட்டு ஒருத்தன் உபகாரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோமே, அதில் கூட என்னென்ன யோனியுமான்னு சொல்கிற இடத்துல அதில் பிராட்டியும் கூட இருக்கா. அதாவது அதுதான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேலே இப்படி வேதங்கள்லாம் சொல்கிறது, அதுக்கு நமக்கு உதாரணம் காம பிராதுர்பாவை அபி சமதனு. பிராதுர்பாவம் எம்பெருமானுடைய அவதாரம் இருக்குதே, அந்த அவதாரங்களில் கூட சமதனு
பிராட்டியும் ஒத்த திருமேனி உடையவளா இருக்கா. ராமன்னா இந்த இடத்துல பொதுவாக நமக்கெல்லாம் புரியறதுக்காக சொல்லுவா. எப்படி சொல்லுவான்னா, ராமன் அவதாரம் பண்ணா சீதையை அவதாரம் பண்ணுறா, கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா ருக்மிணி அவதாரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவான். அது உண்டு. ஆனால் பெருமாளுடைய திருமேனிலேயே அவ இருக்கா. அந்த திருமார்வலியே லயம் கொண்டு இது விபவமாக இருக்கா பெருமாள். அந்த பெருமாளுடைய திருமேனியில் திருமார்வல், அதுக்கு தான் அந்த வதும் வக்ஷஸ்தலாலயம்னு சொன்னேன். வாமன அவதாரத்தில் கிருஷ்ணாஜனேன்னு சம்வண்ணு வதும் வக்ஷஸ்தலாலயம். இப்படி பிராதுர்பாவை அப்படி சமதனு, சமமான தனுவை, அதாவது துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபி ஜனலக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகின் தஞ்சேயமசிதேக்ஷணா அப்படின்னு ராகவனுக்கு ஒத்தவளா துல்லியசீல வயசு உத்தமெல்லாம் இருக்கக்கூடியவளா அசிதேக்ஷணையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அப்படின்னு அந்த மாதிரியும் உண்டு. அது தவிர திருமேனியிலேயும் உண்டு. அதனால்னா இது பண்ணணும், ராமனுக்கு கல்யாணம் ஆகிற வரையில் சீதா அங்கே லக்ஷ்மி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணன் ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கிறவர்கள் பெருமாள் பிராட்டி இல்லாத இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, பிராதுர்பாவைரபி சமதனு, அது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். அது எப்படி பெருமாள் எடுத்தான்னா உடனே இவளும் எடுத்தா அது துல்லியமாக அந்த மாதிரி வருமா பெருமாளை போல அப்படின்னா, இந்த அவதார விசேஷத்தில் பெருமாளை போல இவ அவதாரம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதோ இல்லோ. அல்ல, பெருமாள் எப்படி அஜகத் ஸ்வபாவனா வைகுண்டத்திலேருந்து ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்திங்கு பிறந்த அப்படின்னு பெருமாள் பிறக்கிறானோ, அதே மாதிரி பிராட்டியும் ஆதியும் சோதி உருவை அங்கு வைத்திங்கு பிறந்த அப்படின்ற ரீதியில் அதே போல துல்லியமாக அந்த அவதார ரகசியத்தில் சொல்கிறானோ இல்லை, அஜகத் ஸ்வபாவத்தா, என்னுடைய சுபாவத்தை விடாதையே நான் இங்கே ராமகிருஷ்ணாதி அவதாரமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறானோ இல்லை. அதே மாதிரி சீத்தையோ ருக்மிணியோ அவளும் அப்படிப்பட்டவாளே. அதாவது பிராதுர்பாவை அபி சமதனு, சமமான திருமேனியை கொண்டவாளாக இருக்கா. பிராத்வம் அன்வீயசே, பிராத்வம் ஒற்றுமையாக அன்வீயசே அவ தொடர்றா. அந்த அவதார காலத்தில் ஒற்ற திருமேனியை கொண்டு பிராத்வம் ஒற்றுமையாக தொடர்றான் அன்வீயசே. அது எப்படி அப்படின்னா, தூரோக்ஷிப்தைரிவ மதுரதா துக்தராசே தரங்கை. துக்தராசி திருப்பார்கடல் இருக்க, துக்தராசின்னா துக்தம்னா பால், ராசேகே கூட்டம் திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலுடைய தரங்கம் இருக்குதே அலைகள், அந்த அலைகள் அப்படி அலைகள் அடிக்கச்சே நிறைய துளிகள்லாம் தெரிக்கும். இப்போ நாம் இந்த கடலில் போனோம்னா அலை அடிக்கச்சே நிறைய நீர் துளிகள்லாம் மேலே நம்ம பேரில் தெரிக்கும். அப்படி ஆனால் அந்த தரங்கை தூரோக்ஷிப்தை இவ மதுரதா, அந்த திருப்பார்கடலினுடைய தரங்கம் இருக்குதே அலைகள், அந்த அலைகளோட அந்த தூர உக்ஷிப்தை தூரத்தில் வீசிய அந்த திருப்பார்கடலுடைய அலைகள் இருக்க, அந்த திவலைகள்லாம் அது என்ன பண்ணும், அது மதுரதா இவா, அது தித்திக்கும். இப்போ நம்ம கடலில் போய் நாம் நின்று அந்த கடல் ஜலத்தை எடுத்து சாப்பிட்டாதான், கடல் ஜலத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிற விஷயம் இது. எடுத்து சாப்பிட்டா அது உப்பு கறிக்கும்னு சுவாமி சொன்னாரே, அதனால் கடல் ஜலத்தை சாப்பிடலாம், அங்கே போய் ஆச்சமனம் பண்ணலாம். கடலில் தீர்த்தமாடணுன்னா கூட
அந்த பிரகரணத்தில் ஆச்சமனம் பிராணாயாமம்லாம் சொல்லிருக்குச்சே, அந்த ஆச்சமனத்துக்கு வேறு தீர்த்தம் தான் கொண்டு போகணுமே தவிர, நாம் நல்ல தீர்த்தம் கொண்டு போகணுமே தவிர கடலில் ஆச்சமனம் பண்ணக்கூடாது, கடல் நீரை பருகக்கூடாது. சரி, அந்த கடல் நீரை எடுத்து சாட்டாதான் அது உப்புன்னு அர்த்தம் இல்லை, அது உப்பு கறிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஒரு பொட்டு ட்ராப்னு சொல்கிறோமே, அந்த ட்ராப் கூட, அலையிலேருந்து வரக்கூடிய ட்ராப் கூட அது உப்பாக தான் இருக்கும். அதை போல இந்த இடத்துல திருப்பார்கடலை உதாரணமாக சொல்லி அந்த பிராதுதான் தூரோக்ஷிப்தைகி, அந்த துக்தராசே ஸ்தரங்கைகி, தூரத்தில் வீசப்பட்டதான திருப்பார்கடலுடைய அலைகளோட அது எப்படி இருக்கும்? மதுரமாக இருக்கும். அந்த மதுரைவை இவளுடைய அவதார விசேஷமும் பிராதுர்பாவ அவதாரங்களையும் ஒத்த திருமேனி கொண்டு பெருமாளை ஒற்றுமையாக தொடரா. அதனால தான் ஆபன்னார்த்தி பிரசமன்விதோ பத்ததீட்ச விஷ்ணோ துவாம் பிரயசகிச்சரீம் ஐகமத்தியோபன்னாம் ஆச்சக்யு, வேதங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்குது. அதுக்கு இது உதாரணம் அப்படின்னு. அதனால் பெருமாளும் பிராட்டியும் ஒத்த கருத்தாக இருந்து ரெண்டு பேர் தான் நம்முடைய ஆபத்தெல்லாம் போக்கடிக்கிறார். இப்போ அதுதான் ஆழ்வார் நேற்றைய கூட சொன்னோம். ஆழ்வார் என்ன சொல்கிறார்? நாம் பெருமாளுடைய கைங்கரியத்தை இழந்துட்டு இங்கே நிற்கிறோம். அப்பப்போ ஒவ்வொரு கைங்கரியத்தை பெருமாள் கொடுக்குறான். ஒரு ஒரு இதில் கோவிலை பெருக்கக்கூடிய வம்சத்தில் ஜன்மம் கொடுக்குறான், இன்னொரு இதில் மாலை தொடுக்கக்கூடிய வம்சத்தில் ஜன்மம் கொடுக்குறான், இன்னொரு இதில் வழக்கேற்றக்கூடிய ஜென்மத்தில் கொடுக்குறான். இல்லை ஒரே ஜென்மத்திலேயே படிப்படியாக உயர்ற மாதிரி, இப்போது ப்ரமோஷன் வரா மாதிரி அப்படி இருக்கா, அப்படியும் கொடுக்குறான். ஆன மாதிரி பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு, உன்னுடைய திருவருள் அவளுடைய திருவருளும் கொண்டு, இந்த திருவருளும் அப்படின்னு நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருள்னா ரெண்டும் சேர்ந்து தான், இது தனியே இல்லை. இது ரெண்டு பேருடைய திருவருளும் கொண்டு தான் நின் கோயில் சீத்து பல்படிகால், உன் கோவிலை பெருக்கிறது முதல் கொண்டு பலபடியான கைங்கரியங்களை பெற்ற தொண்டராக இருப்போம் அப்படின்னு. அதனால் இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்சத்துக்கும் அவள் ரெண்டு பேருமே ஒத்த கருத்தை உடையவாளாக இருந்து நம்ம காத்து விரதம் கொண்டு காத்து மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அதனால் ரெண்டு பேரும் கருத்து ஒற்றுமையோட கூட உபாயத்திலையும் இருக்கிறார்கள். ஏன்னா உபாயத்தில் தான் இந்த ஸ்ரீபாஷ்யகார சம்பிரதாயத்தில் சுவாமி தேசிக சம்பிரதாயத்தை தவிர மீதி எல்லாருக்கும் பிராட்டி உபாயத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். காரணத்தில் இல்லைன்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த உபாய உபேய ஐக்கியம்னு சொல்கிறோமே, அந்த உபாய உபேய ஐக்கியம் பிராப்பிய பிராபக ஐக்கியம்னு நம்ம சம்பிரதாயத்தில் பிரதானம். எது உபாயமோ அதுவே தான் பிராப்பியம், நாம் எதை அடையிறோமோ அதுவே தான் நமக்கு உபாயம் அப்படின்னு இருக்குது. ஆனால் அடையச்சே மாத்திரம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்லியிருக்குது. அதனால் பிராட்டியும் பெருமாளையும் தான் நாம் அடைஞ்சு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறவா. ஆனால் இந்த உபாயத்தில் வச்சே பிராட்டியை ஒத்துக்கலை, பிராட்டி உபாயமாக இருக்காங்க. அப்போ பிராப்பிய பிராபக ஐக்கியம் எப்படி இருக்கும்? எதை நாம் பிராப்பிய பிராபக ஐக்கியம்னா எது பிராப்பியமோ அதுவே தான் நமக்கு பிராபகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பிராப்பியமாக இருக்கிறவன் பெருமாளும் பிராட்டியும் சொன்னால், பிராபகத்தில் பெருமாள் மாத்திரம்னு சொன்னால், அப்போ பிராப்பிய பிராபக ஐக்கியம் எப்படி வரும்? பிராப்பியமும் பெருமாள் தான், பிராபகமும் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டா பிராப்பிய பிராபக ஐக்கியம் வரும். அந்த பெருமாள் என்ன பண்ணுறான்? எல்லாரோடையும் இருக்கான், பிராட்டியோடையும் இருக்கான், வயலுதேவனோடையும் இருக்கான், திருவந்தாழோடையும் இருக்கான், அந்த மாதிரி பிராட்டியோடு இருக்கான் அப்படின்னு அப்போ அங்கேயும் சொல்லணும். ஆனால் அங்கே வரைச்சே ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டுன்னு அங்கே பிராட்டியோட கூடின பெருமாள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உபாய திசையில் வரைச்சே பெருமாளை மாத்திரம் சொல்கிறான். அப்போது நம்ம சம்பிரதாயத்துக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பிராப்பிய பிராபக ஐக்கியம்ன்றதும் அவளுக்கு இல்லை, இந்த மாதிரி சொல்கிற வாழ்க்கை.
பிராட்டிய உபாயத்தில் ஒத்துக்காதவாளுக்கு பிராப்பிய பிராபக ஐக்கியம்ன்றதும் கிடையாது. அதை தான் இந்த அப்படிங்க. அதனால் உபாயத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா பிரேசகச்சரியும் ஐக்கமுத்தியோபன்னாம் ஆச்சக்யு அப்படின்னு சாரி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஜீவன்ஷடகோபாதீதிவர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சேலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.